சார் நம்மள்ட்ட வந்து இப்போ 80லேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸ்டார்டிங் வந்து 80 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் சார். இது நம்ம சேனலுக்கு மட்டும் 70 ருபீஸ் பண்ணிட்டு ரூபாய்க்கு நம்மள்ட்ட ஷர்ட் எடுத்துக்கலாம். ஷோரூம்ல போனா 250 ரூபா 300 400 ரூபாய்க்கு கூட நம்ம ஷர்ட் எடுக்கலாம். சரி. நம்ம குட்டீஸ் பார்த்தீங்கன்னா 700 800 கம்மி இல்லாம எடுக்க முடியாது ஷோரூம்ல. அப்படி கூட நீங்க பண்றீங்களா? ரீட்டெயில் பண்ணிட்டு இருக்கோம். சரி. இப்போ ஒரு சில பிரிண்டர் ஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் துவைச்சதுக்கு அப்புறம் அந்த பிரிண்ட் எல்லாம் அப்படியே போயிடும். இப்போ நம்ம எல்லாமே ஃபார்மல்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வெரைட்டி. அடுத்து கேஷுவல் ஷர்ட் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஓகே சார். 10 கலர் உங்களுக்கு. டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டிசைன் பக்கம் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டன் ஷர்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பியூர் காட்டன் உங்களுக்கு 10 ஷர்ட் 10 கலர் பண்டல் வெரைட்டி வரும் உங்களுக்கு. இதுல சைஸ் என்ன சார்? சைஸ் 38 38 மட்டும் ஒரு பண்டல்னா, 40 40 மட்டும் ஒரு பண்டல், 42 42 மட்டும் ஒரு பண்டல். கஸ்டமர் எப்படி கேக்குறாங்க அப்படி கொடுப்பீங்க? மிக்ஸ்டா கேட்டாலும் கொடுப்பீங்களா? மிக்ஸ்டா பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஒரே சைஸ்ல 10 ஷர்ட் கேட்டாலும் கொடுப்பீங்க? பண்ணிக்கலாம். ஓகே. மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நீங்க கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ நம்ம பண்ணி கொடுக்கறது நம்மளோட வேலை உங்களுக்கு. ஹலோ, வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம்ஸ் பிசினஸ் நாலேஜ். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கக்கூடிய துணி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப ஷர்ட் பேண்ட் இது எல்லாமே எங்க அதிகமா சேல்ஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே, அது வந்து ஈரோடு தாங்க. பொதுவா இப்ப இந்தியால பல இடங்கள்ல வந்து மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. பட் அதிகமா மார்க்கெட் மெயினா எங்க சேல்ஸ் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்லயே மிகப்பெரிய சேல்ஸ் கொடுக்கக்கூடியது ஈரோடு மார்க்கெட் தாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய கார்த்திக் ஷர்ட்ஸ் தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். சோ அங்க என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன பிரைஸ்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ டு தி டாபிக். இப்ப பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார்? நம்மள ஷர்ட் பேண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. அப்புறம் பசங்க குட்டி பசங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஷர்ட் வந்து நம்ம எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ரெடி பண்றதாங்க. ஷர்ட் எல்லாமே நம்ம நேம்ல தான் வரும் உங்களுக்கு. கார்த்திக் நேம்ல நம்ம நேம்ல தான் வரும் சார். சரி சரிங்களா? அதான் சார் நம்ம மேனுஃபேக்சர்னால பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் கரெக்டா இருக்கும் இந்த ஷர்ட் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா அது காட்டன் ஷர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இது பியூர் காட்டன் உங்களுக்கு. சரிங்களா? ஷர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் நம்மள்ட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்குங்க. ஓகே. உங்களுக்கு கிட்ட ஒரு 30 வெரைட்டி 40 வெரைட்டி நம்ம மாடல் டிசைன் மாறிட்டே இருக்கு உங்களுக்கு. ஓகே. நம்ம ஒரே கலர்ல வேணாலும் கஸ்டமர் கேட்கறாங்க ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அந்த ஷர்ட் உங்களுக்கு. ஓகே சார். சரிங்களா? நம்ம நீங்க என்ன கஸ்டமர் என்ன கேட்கறாங்க நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகே சார். பிரைசஸ் கம்பேர் பண்ணும்போது உங்கள்ட்டயும் இப்ப மார்க்கெட்ல ஒரு பிரைஸ் ரேட் போயிட்டு இருக்கும். ஓகே. அதை விட உங்ககிட்ட என்ன ஆஃபர்ஸ் இருக்கு சார்? நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா சைஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு சார். ஓகே. சரிங்களா? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சைஸ் ஸ்டாண்டர்டா இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மள்ட்ட சைஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். குவாலிட்டி வைஸ் வந்து கேரண்டியா இருக்கும் இந்த ஷர்ட்ல. நம்ம மார்க்கெட்ல நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா கேரண்டியா இருக்கும். குவாலிட்டி வைஸ் கேரண்டியா இருக்கும் இந்த ஷர்ட் உங்களுக்கு. நம்ம ட்ரேடிங் பண்ற மாதிரினா வந்து ரேட் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. நம்ம எல்லாமே மேனுஃபேக்சர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபேப்ரிக் நம்மளே எடுத்து நம்மளே நம்ம ஓன் கார்மெண்ட்ஸ் நம்மளே ஸ்டிச் பண்றோம். ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இது கிடையாது. எல்லாமே நம்மளே ஓன் தான். எல்லாமே நீங்க பட்டன் நூல் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்றோம் உங்களுக்கு. ரேட் வைஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபேக்டரியோட அவுட்லெட் மாதிரி ரன் பண்றீங்க. ஆமாங்க சார். ஓகே சார். ஓகே சார். உங்களோட ப்ராடக்ட் தான் ஒன் பை ஒன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நம்ம 80ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு வெரைட்டி காமிக்கிறேன். 80ல இருந்து 320 வரைக்கும் நம்மள்ட்ட வெரைட்டி இருக்கு உங்களுக்கு. எல்லா வெரைட்டி உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ஓகே சார். நம்மள்ட்ட வந்து இப்போ 80ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸ்டார்டிங் வந்து 80 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் சார். இது நம்ம சேனலுக்கு மட்டும் 70 ருபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பாலிஸ்டர் ஷர்ட் உங்களுக்கு. சரிங்களா? குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். கேரண்டியா இருக்கும் மிஷின்ல. கலர் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டலுக்கு அந்த மாதிரி 10 ஷர்ட் 10 கலர் வரும் உங்களுக்கு. இல்லை குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிக்சிங் ஷர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெறும் 140 தான் வரும் நம்மள்ட்ட ஷர்ட்டு. சரிங்களா? சைஸ் வந்து 38 40 42 44 எல்லா சைஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. வெறும் 140 ரூபா தான் உங்களுக்கு. ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஷேவ் தான் 150 ரூபா உங்களுக்கு. என்ன மெட்டீரியல் சொல்லுவீங்க சார்? மிக்சிங் ஸ்பன் மெட்டீரியல் உங்களுக்கு. 50 மிக்சிங் வரும் உங்களுக்கு. ஓகே. கலர் எல்லாமே எதுவும் போகாது உங்களுக்கு. கேரண்டி ஐட்டம் உங்களுக்கு. இது நம்மள்ட்ட 140 தான் நம்மள்ட்ட. சரிங்களா? இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டல் வரும் உங்களுக்கு. 10 ஷர்ட் 10 கலர் பண்டல் வெரைட்டி வரும் உங்களுக்கு. இதுல சைஸ் என்ன சார்? சைஸ் 38 38 மட்டும் ஒரு பண்டல்னா, 40 40 மட்டும் ஒரு பண்டல், 42 42 மட்டும் ஒரு பண்டல். கஸ்டமர் எப்படி கேக்குறாங்க அப்படி கொடுப்பீங்க? மிக்ஸ்டா கேட்டாலும் கொடுப்பீங்களா? மிக்ஸ்டா பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஒரே சைஸ்ல 10 ஷர்ட் கேட்டாலும் கொடுப்பீங்க? பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இது பார்த்தீங்கன்னா அது காட்டன் ஷர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இது பியூர் காட்டன் உங்களுக்கு. சரிங்களா? இது ஆஃப் ஹேண்ட் எடுத்தால் 180 ரூபா வரும் உங்களுக்கு. ஃபுல்லாக எடுத்தால் 190 ரூபா வரும் உங்களுக்கு. சைஸ் பார்த்தீங்கன்னா 38 40 42 44 எல்லா சைஸுமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம நேமில் தான் வரும். ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேமில் தான் உங்களுக்கு. கார்த்திக் நம்ம நேமில் தான் வரும் உங்களுக்கு. உள் பாயிண்ட் வந்துடும், வெளி பாயிண்ட் வந்துடும். குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இது வெறும் 180 தான் கொடுக்குமா ஷர்ட்டு. இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காமிக்கிறேன். இந்தமாதிரி பண்டலுக்கு 10 ஷர்ட் வரும். 10 கலர் வரும் உங்களுக்கு. டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டிசைன் பக்கம் வரும். இதுக்கு அடுத்து இந்த பிளைன் ஷர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. இது அதே ரேஞ்சு தான் 180 தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்ட் எடுத்து 190 ரூபா 190 பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம இப்போ சொல்கிற ரேட் எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்ட்டுங்கன்னா, ரீட்டைல் வேணாலும் ரீட்டைல் எடுத்துக்கலாம். ரீட்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்.
வெறும் 180 ரூபா ஆஃப் ஹேண்ட். ஃபுல் ஹேண்ட் எடுத்தா 190 ரூபாய். இப்ப ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் பாத்தீங்கன்னா 10 ரூபா தான் டிஃபரெண்ட் வரும். 10 ரூபா தான் டிஃபரன்ஸ் வரும். அது என்ன மாடலா இருந்தாலும் ஆமா சார், ஆமாங்க. ஆஃப் ஹேண்ட் ஃபுல்லா வெறும் 10 ரூபா தான் டிஃபரன்ஸ். 180 தான் ஆஃப் ஹேண்ட். ஃபுல் ஸ்லீவ் 190. இதுல அதுக்குண்டான கலர்ஸ் எல்லாம் டார்க் பேஸ்ல நல்லா குவாலிட்டிஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே பிளைன் ஷேட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபார்மல்ஸ் இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே ஃபார்மல் ஷேட் தான் உங்களுக்கு. சரி. இதில் நம்ம ஒரே கலர்ல கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம ரெடி பண்ணி தரலாம் உங்களுக்கு. 1 வீக்ல டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. 180 ரூபா ஆஃப் ஹேண்ட். ஃபுல் ஸ்லீவ் தான் 190, 190 ரூபா பக்கம் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 10 பீசஸ் கலர்ஸ் வரும் உங்களுக்கு. பட்டன் எல்லாமே லைட் பேஸ் உங்களுக்கு வரும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்சது டார்க் பேஸ் காமிச்சோம் உங்களுக்கு. இது எல்லாமே லைட் பேஸ் வரும் உங்களுக்கு. 180 ரூபா. நைஸ். இதில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஷைனிங் ஷேட் மாதிரி உங்களுக்கு மேஜிக் பெயின் வரும் உங்களுக்கு. 180 ரூபா. இது அதே ரேஞ்சு தான் உங்களுக்கு. ஆஃப் ஹேண்ட். ஃபுல் ஸ்லீவ் தான் 190 வரும் உங்களுக்கு. ஆஃப் ஃபுல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். சைஸ் வந்து 38, 40, 42, 44 எல்லா சைஸுமே பண்ணிட்டு இருக்கோம். இதில் பண்டல் பார்த்தீங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு 10 ஷேட் 10 கலர் வரும். வெரைட்டி நல்லா இருக்கும் இந்த ஷேடில். சரி. இதுக்கு அடுத்து நம்ம ஒயிட் ஷேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா வெறும் 170ங்க மிக்சடு. இது 200 காட்டன் ஷர்ட் உங்களுக்கு. சைஸ் வந்து 38, 40, 42, 44 எல்லா சைஸுமே இருக்குங்க. வெறும் 200 ரூபா தான் காட்டனு. இதில் மோனா காட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். 220 ரூபா உங்களுக்கு மோனா காட்டன் உங்களுக்கு. ஆஃப் ஹேண்டு. இதில் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதில் ஆஃப் ஹேண்ட் மட்டும் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாமே ஃபார்மல்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வெரைட்டி. அடுத்து கேஷுவல் ஷர்ட் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஓகே சார். ஓகே சார். இது மாதிரி பிரிண்டட் ஷர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். 230 தான் உங்களுக்கு. எம்எல், எல்எக்ஸ்எல் 3 சைஸ் வருங்க. சரிங்களா. பேக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 3 பீஸ் காம்போ வரும் உங்களுக்கு. 3 பீஸ் காம்போ வரும் உங்களுக்கு. எம்எல், எல்எக்ஸ்எல் வரும் உங்களுக்கு. சரிங்களா. 230 ரூபா வரும் உங்களுக்கு. சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. சரிங்களா. இது 185ங்க. 185 பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. அதே மாதிரி எம்எல், எல்எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிரிண்டட் ஷர்ட் பண்ணிட்டு இருக்கு சார். இது 185 ஆஃப் ஹேண்ட். ஃபுல் ஹேண்ட் வரும் உங்களுக்கு. இதில் ஆஃப் பண்ணுறது இல்லைங்க. ஃபுல் ஸ்லீவ் மட்டும் வரும். 185 ரூபா வரும் உங்களுக்கு. ஓகே சார். இப்போ ஒரு சில பிரிண்டட் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் துவைச்சதுக்கு அப்புறம் அந்த பிரிண்ட் எல்லாம் அப்படியே போயிடும். அந்த மாதிரி பிரச்சனை இதில் வரும். பிரச்சனை வந்து நம்ம வந்து வெயில காய போடக்கூடாது சார். நிழல்ல காய போட்டு உங்களுக்கு லைஃப் கிடைக்கும் காட்டனுக்கு. ஓகே. நீங்க மிக்சிங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேடே ஆகாது. காட்டனுக்கு பார்த்தீங்கன்னா யாருனாலும் கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்க 2000 ரூபா கொடுத்து பேண்ட் எடுத்தீங்கன்னா காட்டன் பேண்ட் கலர் போகாதான் செய்யும். ஓ சரி சரி. யாருனாலும் காட்டன் கேரண்டி கொடுக்க முடியாது. அதான் உண்மை. இது 165 வரும். 165 நல்லா இருக்கு. குவாலிட்டிஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பிரச்சனை இல்லை. சூப்பர். ஃபுல் ஹேண்டுங்க. எம்எல், எக்ஸ்எல் 3 சைஸ் வரும். 165 ரூபா தான். இப்போ இது 165 ரூபா நீங்க சொல்றீங்களா சார்? ஆமா சார். இதே இது ஷோரூம்ல என்ன ரேட் சேல் பண்ணுவாங்க? ஷோரூம் தாராளமாக 400 செல் பண்ணலாம் சார். ஓ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி சரி. ஆமாங்க. 400 ரூபா. நம்மள்ட்ட வெறும் 165 ரூபா வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. 240 பண்ணிட்டு இருக்கிறோம். எம்எல், எக்ஸ்எல் 3 சைஸ் வருங்க. வெறும் 240 ரூபா தான் உங்களுக்கு பிளைனு. இதுலேயே பாருங்க இந்த மாதிரி டபுள் பாக்கெட் ஷர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது 230 ரூபா பண்ணிட்டு இருக்கிறோம் டபுள் பாக்கெட்டு. அதே மாதிரி எம்எல், எக்ஸ்எல் வரும் உங்களுக்கு. சார் இந்த மாதிரி ஜீன் ஷர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்களா. இது அதே மாதிரி 230 தான் சார் உங்களுக்கு வரும். எம்எல், எக்ஸ்எல் வரும் உங்களுக்கு. எம்எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இருக்கு. வேற 230 ரூபா தான். ஓகே சார். இது என்ன ஜீன்ஸ் சொல்றீங்க? இது கிரஷ் டைப் மாதிரி வரும் சார் உங்களுக்கு. இதுல டெனிம் ஜீன்ஸ் வரும் மாதிரி இருக்கா? டெனிம் பாத்தீங்கன்னா ஒரு 350 ரேஞ்ச் போகும். இருக்கா? இருக்கு சார். ஓகே சார். இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் ஷர்ட் பண்ணிட்டு வரும். 280 வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி போலோ மாதிரி வரும் உங்களுக்கு. வெறும் 280 தான் உங்களுக்கு. ஃபுல் ஹேண்டு. எம்எல், எக்ஸ்எல் 3 சைஸ் வருங்க. வேற 280 தான் உங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் இது டபுள் பேக்கெட் ஷர்ட் இருக்கு உங்களுக்கு. இது 280 ரேஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. வேற 280 ரூபா தான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இது 280 தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. வேற 280 ரூபா தான் உங்களுக்கு. எம்எல், எக்ஸ்எல் 3 சைஸ் வரும் உங்களுக்கு. 3 சைஸ் ஒரு ரேட்டு தான் உங்களுக்கு. இது ஒரு மாடல் பண்ணிட்டு இருக்கோம். மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இருக்கு சார். டிசைனு வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்கும் உங்களுக்கு நம்மள்கிட்ட. இதெல்லாமே இப்போ காமிக்கிறது எல்லாமே கேஷுவல் ஷர்ட்ஸ் உங்களுக்கு. இது 280 ரேஞ்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வேற 280 ரூபா தான் உங்களுக்கு. எம்எல், எக்ஸ்எல் 3 சைஸ் வருங்க. எல்லாமே ஒரே ரேஞ்சு தான் உங்களுக்கு. இதில் பாருங்க இதுமே டபுள் பாக்கெட் ஷர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது 320 ரூபா ரேஞ்சு. குவாலிட்டிஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. டபுள் பாக்கெட்டில் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி வரும். அதே பேக் சைடு எம்ப்ராய்டிங் வரும் உங்களுக்கு. இது உங்களுக்கு 320 வரும் உங்களுக்கு. நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான். ரீட்டைல் ப்ரைஸ் ரேட்டு தான் ரேட்டு டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு. வந்து நம்ம டெனிம் ஜீன் பண்ணிட்டு இருக்கிறோம். பெரிய ஆளுக்குற மாதிரி ஜீன் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. இது நம்ம 320 ரூபா உங்களுக்கு. 28, 30, 32, 33, 36 எல்லா சைஸுமே இருக்கு உங்களுக்கு. இந்த சைஸுமே நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு.
ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க ரீட்டைல் எடுத்தா கொஞ்சம் ரேட் அதிகமா வரும்னு சொல்லிட்டு. ரீட்டைல் கூட நீங்க பண்றீங்களா? ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைல் வந்து கொஞ்சம் ரேட் நம்ம சொல்ற ரேட் வந்து கொஞ்சம் ரேட் டிஃபரன்ஸ் வரும். ரேட் கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஆமாங்க, கொஞ்சம் வித்தியாசம். நம்ம இப்போ சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட் தான் உங்களுக்கு. சரி, ஹோல்சேல் எடுத்தா நம்ம இந்த ரேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. சரி, அதாவது ஹோல்சேல் ரேட்ல ரீட்டைல் கொடுக்க மாட்டீங்க. அவங்க அதிகமா பை பண்றாங்க பட்சத்துல ஒரு 5-10 பீஸ். இல்ல சார், அது என்ன காரணம்னா சார், நம்மள்ட்ட இருந்து ஹோல்சேல் எடுத்துட்டு போறவங்க அவங்க சேல் பண்ண முடியாது சார். சரி, இப்போ நம்மள்ட்ட வந்து இந்த ரேஞ்ச் வாங்கிட்டு போய் அவங்க ஒரு 100 ரூபா இல்லாம அவங்க கஸ்டமர் வைக்க முடியாது. நான் அதே ரேட்டு நான் இங்கே கொடுத்தேன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாதிக்கும். அதுதான் வித்தியாசம். கடைக்காரங்களுக்கு பாதிப்பு இல்லாம வந்து உண்மையை சொல்ல போனா பார்த்தீங்கன்னா ரேட்டே நாங்கள் சொல்லக்கூடாது. சரி சரி, ரேட் சொல்றதுனால பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்கு எல்லாமே தெரியும். ஹோல்சேல் உங்களுக்கும் தெரியும், ரீட்டைல் கஸ்டமருக்கும் தெரியும். சரி சரி, இந்த மாதிரி அப்படி ஆகி போச்சு. வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா இப்போ ஒருத்தர் கடை வச்சிருக்காங்கன்னா லாபம் சம்பாதிக்கணும். நம்மள்ட்ட இருந்து வாங்கி ஒரு 100 ரூபா இல்லாம அவங்க கடை வாடகை, ஆள் சம்பளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிதான் ஆகும். மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது 160 தான் உங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு ஷர்ட் வெறும் 160 ரூபா ஃபுல் ஹேண்ட் உங்களுக்கு. ஒரு வயசுல இருந்து உங்களுக்கு வந்து 12 வயசு வரைக்கும் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு. வெறும் 160 தான் வரும் உங்களுக்கு. சின்ன பசங்களையே உங்களுக்கு ஹெவி ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 200 உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. 200 வரும் சார் நம்மள்ட்ட ஃபுல் ஹேண்ட் உங்களுக்கு. 200. ஆமா சார். சரி சார், இப்போ 200 240 இது காட்டிங்க. இந்த பெரியவங்களுக்குலாம் இப்போ 80 ரூபா 70 ரூபா சொன்னீங்க. ஆமா சார். அந்த மாதிரி இல்லைங்களா சார்? சின்ன பசங்க வந்து அந்த மாதிரி இருந்தால் போகாது சார். ஏன் பசங்க வந்து ஃபேன்சி இருந்தது எடுப்பாங்க கஸ்டமர். சரி, நம்ம பெரிய ஆளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 100 rupees இருக்கு நம்மள்ட்ட. சரி, சரிங்களா? சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக இதெல்லாம் பாருங்க. இந்த எம்ப்ராய்டிங் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 35 ரூபா சார்ஜ். ஓ சரி சரி, ஓகேங்களா? அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சியாக போட்டால் தான் கொஞ்சம் சின்ன பசங்க எடுப்பாங்க, எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஷோரூம் போறீங்க, நம்மளுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு நம்மள்ட்ட ஷர்ட் எடுத்துக்கலாம். ஷோரூம்ல போனா 250 ரூபா 300 ரூபா 400 ரூபாய்க்கு கூட நம்ம ஷர்ட் எடுக்கலாம். நம்ம குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 700 800 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் எடுக்க முடியாது ஷோரூம்ல. உண்மைதான். சரிங்களா? இதே பார்த்தீங்கன்னா நம்ம 300 350 எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் 700 ரூபாய்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம்ல எடுக்க முடியும். அதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. குவாலிட்டி விஷயம் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? ஃபேன்சியா இருக்கும் உங்களுக்கு. இல்லை இது 200 வரும் உங்களுக்கு நம்மள்ட்ட ஷர்ட். இது வாங்கி 300 ரூபாய்க்கு தாராளமாக சேல் பண்ணலாம். சரிங்க சார். சரிங்களா? இதுலேயே பேண்ட் வேணா பேண்ட் இருக்குங்க. இதுக்கு உண்டான பேண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எலாஸ்டிக் டைப் மாதிரி உங்களுக்கு 180 ரூபா தான் உங்களுக்கு. ஒரு செட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 330 ரூபா தான் பார்க்க வரும் நம்மள்ட்ட. ஒரு 450 ரூபா 500 ரூபா 600 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம். தாராளமாக ரீட்டைல் சேல் வந்து தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு. இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் காட்டன் பேண்ட் காமிக்கிறேன் சார் உங்களுக்கு. இது 320 ரூபா தான் சார் வரும் உங்களுக்கு. 320 தான் வரும் உங்களுக்கு. சைஸ் வந்து 28 30 32 34 36 எல்லா சைஸுமே இருக்கு. சரிங்க. பெரிய சைஸ் இருக்கப்ப 10 ரூபா டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. ஓ சரி சரி. இது 320 ரூபா நம்மள ஷர்ட் உங்களுக்கு, பேண்ட் உங்களுக்கு. இப்போ எல்லா வெரைட்டி காமிச்சிருக்கானே உங்களுக்கு. சரிங்களா? கஸ்டமர் நேரில் வந்து இன்னும் நிறைய வெரைட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி சார். உங்களுக்கு நான் காமிச்சது எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சரிங்களா? ஓகே சார். இப்போ காட்டன் பேண்ட் காட்டுனீங்களா? அந்த மாதிரி ஜீன்ஸ் எதுவும் பண்றீங்களா? ஜீன்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 320 ரூபா இது உங்களுக்கு பேண்ட். 320 தான் உங்களுக்கு வரும் நம்மள்ட்ட. நல்லா குவாலிட்டி உங்களுக்கு 320 தான் நம்மள்ட்ட வாங்கி ஒரு 450 500 தாராளமா சேல் பண்ணலாம் உங்களுக்கு. 320க்கு இவ்வளவு நல்ல குவாலிட்டி. நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸ்டிச்சிங்லாம் பாருங்க, ஃபினிஷிங்லாம் பாருங்க, பக்காவா இருக்கும் உங்களுக்கு. சரி சரி. ஷோரூமான இது 500 ரூபாய் 600 ரூபாய் ரேஞ்ச் கூடவே சொல்றாங்க. ஆமா சார். நம்மள்ட்ட வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 320 தான் உங்களுக்கு. சரி சரி. குவாலிட்டி நல்லா இருக்கும் ஷர்ட். இது என்ன சைஸ் இருக்கு சார்? 28 30 32 34 36 38 40 எல்லா சைஸுமே இருக்கு. எல்லா சைஸ் இருக்கா? சூப்பர் சூப்பர். ஓகே சார். இப்போ எல்லா வெரைட்டி காட்டுனீங்க, ரொம்பவே அருமையா இருந்தது. இந்த பிரைஸ்க்கு இவ்வளவு குவாலிட்டி கிடைக்குதுன்னு சொல்லி நானே இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பல பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை யாராவது உங்ககிட்ட பை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அல்லது ஒரு சில ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல வீட்டுல இருந்து பிசினஸ் பண்ணலாம், அல்லது ரீட்டைல் வாங்க விரும்பலாம். இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ், உங்களோட பிரைஸ், எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி, இந்த டீடைல் ஒன் பை ஒன்னா சொல்ல முடியுங்களா? சார் நம்ம வந்து மெயின் வந்து பண்றது வந்து ஹோல்சேல் தான் சார். ஓகே சரிங்களா? ஹோல்சேல் பாத்தீங்கன்னா மினிமம் 50 பீசஸ் எபோ. சரிங்களா? ஆர்டர் கொடுத்தேன்னா நம்ம வந்து பண்டல் போட்டு டிரான்ஸ்போர்ட் புக் பண்ணிருக்கோம். நம்ம எந்த ஊரா இருந்தாலும் சரி, இந்தியா பூரா எங்க வேணா பண்ணிட்டு ஜிஎஸ்டி நம்மள்ட்ட இருக்குதுங்க. ஒரு விஷயம் இல்ல, நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கும் ஜிஎஸ்டி இருக்கணுமா? இல்ல சார், அது தேவையில்லை. உங்களுக்கு ஆதார் இருந்தா போதும். ஓகே சரிங்களா? இதே நம்ம ரீட்டைல் வேணும்னா நேர்ல வந்து எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ரீட்டைல் கஸ்டமர் வந்து நேர்ல வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ரேட்டு பத்தி ரீட்டைல் பத்தி கொஞ்சம் ரேட்டு டிஃபரன்ஸ் வரும். இதே ரேட்டுக்கு வந்து ரீட்டைல் கிடைக்காதுன்னா ஓப்பனாவே சொல்லிடுறோம். சரிங்களா? ஹோல்சேல் மட்டும் தான் இந்த ரேட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ரீட்டைல் கொரியர் பண்ணணும்னா மினிமம் 10 பீசஸ்னா நம்ம கொரியர் பண்ணோம் உங்களுக்கு. அது வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. வேற இல்ல. கொரியர் சார்ஜஸ் எவ்வளவு சார் இருக்கும்? சார் 100 ரூபீஸ் வரும் சார், அவ்வளவுதான். 100 ரூபீஸ். ஆமா சார். இப்போ கொரியர் சார்ஜஸ் 100. இப்போ கார்கோ அனுப்புறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா ஒரு பண்டலுக்கு 100 ஷர்ட் சார். சரி சரிங்களா? 100 ஷர்ட் புக் பண்றீங்க 100 to 200 ரூபாய்க்குள்ள வரும் உங்களுக்கு. சரிங்களா? அது டிரான்ஸ்போர்ட் ரேட் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா?
ஓகே சார், இப்போ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி ஓகே சார் கொரியர் அனுப்ப சொன்னா அப்படி பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பண்ணிக்கலாம் சார். நம்ம வந்து ஜிபே நம்பர் தரோம் உங்களுக்கு. சரிங்களா? அக்கௌண்ட் நம்பர் வேணும், அக்கௌண்ட் நம்பர் தரோம் உங்களுக்கு. அக்கௌண்ட்ல போய் பணம் கட்டினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பண்டல் புக் பண்ணிட்டோம் மிஷின் உங்களுக்கு. சரி சார். ஓகே சார், நீங்க இப்ப வந்து ஒரு மேனுஃபேக்சரரா இருக்கீங்க. இப்போ உங்களோட நேம்ல கார்த்திக் நேம்ல நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேம் இப்ப அஸ்லம்ஸ் பிசினஸ் நாலேஜ் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஷர்ட் நேம் ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? அவங்களோட லோகோ நேம் போட்டு நீங்க பண்ணி கொடுப்பீங்க? பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம். உங்களோட லேபிள் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி தரலாம் உங்களுக்கு. அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 500 பீஸ் 1000 பீஸ் 100 பீஸ் எவ்வளவு வேணுமோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மிஷின்ல பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் வந்து ஃபேப்ரிக் ஷாப் கூட்டிட்டு போயிடும் உங்களுக்கு. ஃபேப்ரிக் உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி அதே வெரைட்டில பார்த்தா உங்களோட நேம்ல வந்து உங்களோட கடை நேம்லயே நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது எல்லா கஸ்டமைசேஷனும் வச்சிருக்கீங்க. எது வேணா பண்ணலாம் உங்களுக்கு. நம்ம ரெடி பண்றதா, நான் ட்ரேடிங் பண்ணனா வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே சரிங்களா? நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்றோம், நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க கஸ்டமர் என்ன கேட்கறாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறது நம்மளோட வேலை உங்களுக்கு. அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்யூ. ஓகே சார். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள யாருக்காவது கார்த்திக் ஷர்ட் வாங்கி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்ல வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்து வாங்கிக்கலாங்க. இவங்க வந்து ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல், அதுவும் இல்லாம ஒரு சிலர் பிராண்ட் அவங்களோட ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இவங்க சப்போர்ட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷர்ட்னு எடுத்தாலே 1000-2000 செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல வந்து 70 ரூபாயில இருந்து 350 ரூபாயில இருந்து லோ எண்ட் குவாலிட்டில இருந்து ஹை குவாலிட்டி வரையில எல்லா வெரைட்டிஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பொங்கல் ஆஃபரா பாத்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமா வர்றவங்களுக்கு 10 rupees டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்கள யாருக்காவது இந்த ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்க தாராளமா விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வாங்கிக்கலாம். இந்த பொங்கலுக்கு கடை வச்சிருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கலெக்ஷனா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவலான உங்களை சந்திக்கிறேன். நன்றி.